லாப விருத்தியில நல்லா இருக்கீங்க, பணம் சம்பாதிக்கிறது நல்லா இருக்கிறீங்க, போட்டியில நீங்க ஜெயிக்கலாம், சொத்து விருத்தி நன்றாக இருக்குது, புது ஜாப் கிடைக்கலாம், வெற்றிகரமான லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. எடுக்கிற முடியல கிரேட்டா ஜெயிக்கிறீங்க, போராட்டத்தை கடவுள்கிட்ட விட்டுறோம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கலாம், லைஃப் டைம் பீக். துரத்தப்படும் பொழுதுதான் அறிவு வெற்றி அடையும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நண்பர்களே, இது ஏப்ரல் 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன். சித்திரை 1 ஏப்ரல் 14 காலையில சூரியன் பயிற்சி நடக்க போகுது. அப்போ ஏப்ரல் 14 இருந்து சூரியன் மேசராசிலையும் ஏப்ரல் 14 வரைக்கும் சூரியன் மீனராசியில் இருக்கிறார். இப்ப மீனராசியில இப்போ ஏப்ரல் 1 எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் தொடர்ந்து 13 நாட்களுக்கு மீனராசியில் இருக்க போறார். அப்ப இந்த 5 கிரகங்கள் மீனராசியில் இருக்கிற போது ஒரு பலனாகவும், சூரியன் பயிற்சியான பிறகு ஒரு பலனாகவும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 13 நாட்கள் எப்படி இருக்கும், அடுத்த 17 நாட்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டா தேதியா பிரிச்சு சொல்ல போறேன் பாருங்க. முதல் 13 நாட்கள்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு உங்களுடைய 2ஆம் வீட்டுல. அதுல புதனும் சுக்கிரனும் வக்கரத்தில் இருக்கிறனால எந்த பெரிய பாதிப்பு இல்ல. பெரிய பாதிப்புன்னு கேட்டாங்க, சூரியன், சனி, ராகு ஒரே வீட்டுல இருக்கிற பொழுது கொஞ்சம் எமோஷனல் ஆகும், கொஞ்சம் வருத்தமாகும், கொஞ்சம் கோபமாகும், அதே டைம்ல அக்யூரேட் ஆகும், டுவர்ட்ஸ் டைரக்ஷன்ல இருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 3 ஏப்ரல்ல கடகராசிக்கு வந்தாரு, கும்பராசிக்கு 6ஆம் வீடு, பியூட்டிஃபுல். அதே மாதிரி கேது 8ஆம் வீட்டுல இருக்கிறாரு, அது ஒரு பெரிய பாதிப்பு இல்ல. சூரியன் சாரத்தில் இருக்கிறாரு, சூரியன் 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு, கம்ஃபர்டபுள். குரு பத்திரி 4ஆம் வீட்டுல, சந்திரன் சாரம் நல்ல விஷயம் இல்ல. அதன் பிறகு செவ்வாய் சாரம், அதுவும் நல்ல விஷயம் இல்ல. ஆனா செவ்வாய் 6ஆம் வீட்டுல, சந்திரன் தினசரி மாற, அதனால தவறு இல்ல. இப்ப முதல் 13 நாட்கள் எப்படி கேட்டாங்களே, ரொம்ப சிம்பிள். நீங்க லாப விருத்தியில நல்லா இருக்கீங்க, பணம் சம்பாதிக்கிறது நல்லா இருக்கிறீங்க, தடைகள் விலகுது, போட்டியில நீங்க ஜெயிக்கலாம், உடல் நலம், உள்ள நலம் மிக அருமையா இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனி விலகி உங்களுக்கு பாத சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 5 வருட 7 சனி முடிவுக்கு வந்ததுனால சனி 2ஆம் வீட்டுக்கு போய் குரு சாரத்தில் இருக்கனாலையும், குரு சாரத்தில் ராகுட சேர்ந்திருக்கிறதும் நல்லதுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஃபேஸ் வேல்யூ அதிகமாகுது. தடைகள் விலகுன்னு சொன்னது காரணம் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமா இருக்கலாம், எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், நிம்மதி அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. பெயர் புகழ், மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்குது. நீண்ட கால வாழ்க்கைக்கான ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். பயணங்கள் அருமையா இருக்குது. வண்டி வாகன விருத்தி அருமையா இருக்குது. சொத்து விருத்தி நன்றாக இருக்குது. தொழில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா அருமையா இருக்குது. வேற நாடுகளுக்கு போகலாம், பயணம், டிராவல் பண்ணலாம், கம்யூனிகேஷன் நன்றாக இருக்குது. இதுல ஜாப் எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல புது ஜாப் கிடைக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஜாப் மூலமாக இடம் மாறலாம், தொழில புது கிளைண்ட்ஸ் கிடைக்கலாம், கஸ்டமர்ஸ் கிடைக்கலாம், தொழில் பர்பஸுக்காக நீங்க வேற நாடுகளுக்கோ ஸ்டேட்டுக்கோ போயிட்டு வரலாம், வேற ஜாதி மதம் மொழினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ தொழிலுக்கும் பிசினஸுக்கும் இந்த 13 நாட்கள் நன்றா இருக்குது. குடும்பத்துக்குள்ளார சின்ன வருத்தங்கள் ஏற்படலாம், கோவப்படலாம், ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். காரணம் குடும்பஸ்தானத்துல இந்த 5 கிரகம் சேர்ந்திருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா நான் அதை சார்ட்ல வச்சுட்டு தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அதுவாக இப்போ உங்களுக்கு சூரியன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்ல கிரேட்டா இருக்கனாலையும், செவ்வாய் ஆல்ரெடி கிரேட்டா இருக்கனாலையும் வெற்றிகரமான லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ் ஸ்டூடெண்டா பார்த்தா நல்லா இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்தா நல்லா இருக்குது, எம்ப்ளாயை பார்த்தா நல்லா இருக்குது, பிசினஸ் மேனை பார்த்தா நல்லா இருக்குது, இரவு நேரங்கள் நன்றா இருக்குது, போக்குவரத்து நன்றாக இருக்கு, மிக அருமையா இருக்கீங்க. ஆனா எமோஷனா கோபம் இருக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்குள்ளாரிய நண்பர்களுக்காரியோ நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக நண்பர்களே, நீங்க அவசியம் கூலா ரிலாக்ஸா லைஃப் எடுத்துட்டு போங்க. இது ஃபர்ஸ்ட் 13 நாட்கள். செகண்ட் 13 நாட்கள் போறதுக்கு நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை சேரட்டும். ஏன்னா நம்ம ஜோதிடத்தை பத்தி சொன்னா தெளிவான ஜோதிடமா இருக்கும். பாருங்க, மாத பலன்ல பாட்டை பிரிச்சு சொல்லணும் பாருங்க. இந்த ஒரு மாத பலனே 2 பாட்டை பிரிச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மாதிரி தெளிவா அக்யூரேட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்துனாங்க எந்தெந்த கிரகம் எப்படி மாறுது அப்படின்னு நான் கிளீனா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, செவ்வாய் பத்தி எடுத்து வச்சிருக்கேன், சூரியன் பத்தி எடுத்து வச்சிருக்கேன், புதனையும் சுக்கிரனை பத்தி எடுத்து வச்சிருக்கேன். 27 பிப்ரவரில இருந்து 7 மே வரைக்கும் புதன் மீனராசியில் இருக்காரு, அது நீசவங்க ராஜ்யத்தில் இருக்காரு. அதே பாருங்க, 28 ஜனவரி to 31 மே மீனராசியில் சுக்கன் இருக்காரு, அது உச்ச பலனை தர்றாரு. இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த பலனை சொல்றேன். அதனால எங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ற பொழுது அது ஜோதிட கருத்தாகட்டும், தத்துவங்களாகட்டும், ஆன்மீகமாகட்டும், உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துற மாதிரியும், தெளிவுபடுத்துற மாதிரியும், தைரியப்படுத்துற மாதிரி வரும். உதாரணத்துக்கு ஒரு சித்தாந்தம் சொல்றேன், நம்ம அடுத்த பாட்டுல சொல்றேன். ஃபைன், இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். இந்த அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னால நண்பர்களே, அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டேன். இந்த பாட்டு எப்படின்னு கேட்டீங்க, 17 நாட்கள் எக்ஸ்ட்ராடினரி 17 நாட்கள். ஏன் எக்ஸ்ட்ராடினரி 17 நாட்கள்? இப்பதான் ஜென்மச்சனி முடிஞ்ச மாதிரி அர்த்தம். எதனாலனா 29 மார்ச்ல ஜென்மச்சனி விலகுது. அன்னைக்கு நைட்டு 9:38க்கு விலகுச்சு. 29 மார்ச்ல 2ஆம் வீட்டுல சனி இருக்காருன்னா சூரியனோட சேர்ந்திருக்கனால அந்த 2ஆம் வீட்டு பாத சனி ரியலி லைஃப் ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அது ஆரம்பிக்கிற தேதி 14 ஏப்ரல் காலையில் 9 மணி சூரியன் பயிற்சி. அப்ப காரணம், சூரியன் பயிற்சி அடைஞ்ச பிறகு ராகு, சனி, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய தனகுடும்ப ஸ்தானத்துல, அதுல புதனும் சுக்கிரனும் சனியும் திரிகோணாதிபதி, ராசியாதிபதி, 5ஆம் வீட்டுக்கு, 9ஆம் வீட்டுக்கு கூட ராகு சேர உள்ளது கோடீஸ்வர யோகம். இந்த 17 நாட்கள் நீங்க முயற்சித்தால் ஒரு 6 மாத வாழ்க்கையை கூட அடையலாம். அதாவது 2ஆம் வீட்டுல புதனும் சுக்கிரனும் சனி ராகு சேர்ந்தால் வாக்குப்பளிதம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கிரேட்டா இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குது, பணம் கிடைக்குது, பெரிய தொழில் லாபம் கிடைக்குது, பெருத்த பணம் வெற்றி கிடைக்குது. ஏன்னா அந்த சனி 2ஆம் வீட்டுல இருந்து, ராகுவும் 2ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் பாரியா உங்க லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்ப பெருத்த லாபம் காத்துட்டு இருக்குது, பெருத்த வெற்றி காத்துட்டு இருக்குது, பெருத்த பணம் காத்துட்டு இருக்குது. எடுக்கிற முடியல கிரேட்டா ஜெயிக்கிறீங்க. எதிரிகளை தட்டி காய போடலாம், துவச்சு தொங்க போடலாம், அதெல்லாம் செய்யாதீங்க. பொதுவா நாம எதுலையுமே போராடக்கூடாது, நம்ம கடந்து போகணும். போராட்டத்தை கடவுள்கிட்ட விட்டு
விட்டுறோம். நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு விஷயமாக ஏதாச்சும் தெரியுதுன்னா அது ஒரு பேப்பர்ல எழுதி தினசரி காலையில ஒரு 3 தடவையும் நைட் ஒரு 3 தடவையும் படிச்சுட்டு அதை எரிச்சிருங்க. நைட்ல தூங்குறதுக்கு முன்னாலே காலையில எழுந்த சொன்னியும் எரிச்சு போட்டு ஒரு 11 நாள் கழிச்சு கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சோன்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்காது. அது நோயா இருந்தாலும் விலகும், அது கடனா இருந்தாலும் விலகும், அது எதிரியா இருந்தாலும் விலகும், அது பிரச்சனையா இருந்தாலும் விலகும். ஆக எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட விட்டணும், நாம ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்க போட்டியில ஜெயிக்கிற தொழில் போட்டியில ஜெயிக்கிறீங்க, பெருத்த பணம் வருது, பெருத்த வெற்றி வருது, பெருத்த பூமி வருது, குடும்ப ஒற்றுமை எக்ஸ்ட்ராடியா இருக்கு, கணவன் மனைவி வாழ்க்கை அருமையா இருக்கு, கல்யாண வாழ்க்கை நன்றாக அமையுது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கலாம், உங்க வீட்டுல திருமண வயதுல பெண்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், சுபகாரியங்கள் மிக அருமையா இருக்கு, சொத்து விருத்தி மிக அருமையா இருக்கு, ஒரு பணக்கார வாழ்க்கை வாழலாம். உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இம்மிடியா பாருங்க. நெக்ஸ்ட் 1 இயர் லைஃப் டைம் பீக். இந்த 14 ஏப்ரல் இருந்து அடுத்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லைஃப் டைம் பீக். காரணம் 2ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு இந்த சனியும் இருப்பாரு, உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ராகு, ராசிக்கு ராகு வந்தாலும் குரு வந்து 5ஆம் வீட்டுல 1 இயருக்கு இருக்காரு. அப்ப இந்த 1 இயர் அப் டு ஜூன் டு நெக்ஸ்ட் இயர் 2026 லைஃப் டைம் பீக். இந்த 14 ஏப்ரல் இருந்து ஜாதகத்தை போய் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன அடைய முடியும்னு ஜாதகத்துல இருக்குதோ 10 மடங்கு சேர்த்து கூட அடையலாம். என்னால வந்து யாரு வேணாலும் ஒரே வருடத்துல 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியும். ஒரே மாதத்துல 100 மடங்கு மன தெளிவை தர முடியும், மனோ தைரியத்தை தர முடியும். ஸோ ஒரு 2-3 மாசத்துல பெருத்த பணம் பார்த்துருப்பீங்க, வெற்றி பார்த்துருவீங்க. அதுல நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனுடைய அவங்ககிட்டலாம் வந்து அந்த இது வாங்கி வச்சிருக்கேன், அந்த ஷார்ட் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம யூடியூப்ல போறதா இருக்கும், பாருங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க என்கிட்ட கத்துக்கிட்டு. ஸோ கிரேட்டா ஜெயிக்கலாம், எந்த தரையிலிருந்து வெளியில வரலாம். ஜாதகத்தை பார்க்கறதுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கலாம், எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் ஜாதகத்தை பார்க்குறேன். கிளீனா டிராவல் பண்ணலாம், கிளீனா ஜெயிக்கலாம். இது எக்ஸ்ட்ரீம் கிரேட். சித்தாந்தத்தை பத்தி அப்ளை சொல்றேன்னு சொல்லலையா, ஒரு வழி வருது, ஒரு துன்பம் வருதுன்னா அதை வெல்கம் பண்ணுங்க. என்ன காரணம், அந்த வலிக்கும் துன்பத்துக்கும் பின்னால பெரிய வாழ்க்கை ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டானா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. என்னை வந்து கிருஷ்ணவேல் ஒருத்தர் ஏமாத்திட்டான், அருள்குமார்னு ஒருத்தர் ஏமாத்திருக்கான். இவங்க 2 பேருக்கும் டெய்லி தேங்க்ஸ் சொல்லுவேன். இவனுக்கு ஏமாத்தினால தான் நான் மேலே வந்தேன். இன்னைக்கு இந்த ராயல் லைஃப் வாழ்றது காரணம் அவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த பரிசு. அவங்க எனக்கு ஏமாத்தாம இருந்தாங்கன்னா நான் சென்னையிலே வாழ்ந்திருப்பேன். அவங்க சென்னையிலேருந்து எனக்கு ஏமாத்தி டெல்லி துரத்துனால தான் நான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வரேன். பக்கத்துல எதிர் இருந்தாங்கன்னா பெரிய வாழ்க்கை வெற்றி தரப்போதுன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துக்குள்ளாரையோ குடும்பத்துக்கு பக்கத்துலயோ அண்ணன் தம்பியோ சகோதர சகோதரிகளோ உங்களை கெடுக்கிறாங்கன்னா பியூட்டிஃபுல் லைஃப் அமைய போதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா தடையில்லாத வாழ்க்கை கிடையாது, தடுக்கிறவள தான் அறிவு விருத்தி அடையுது. சிலங்கன் தமிழ் பாருங்க, நாடு நட போனா இன்னைக்கு எவ்வளவு நல்லா வாழ்றாங்க பாருங்க. துரத்தப்படும் பொழுதுதான் அறிவு வெற்றி அடையும், போட்டி போறதா நம்ம ஜெயிப்போம். அதனால இந்த மாதிரி அருமையான வழிகாட்டுதல் எனக்கு எங்கிட்ட இருந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். என்னோட டிராவல் பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அனைத்து கும்பராசிக்காருக்கும் நீங்க வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி கொடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், வெற்றி அடையட்டும். எனது வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.